அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 12இல் மறைவு. பொதுவாக 5, 10 மறைந்தால் என்ன பொறுத்தவரையிலும் சிறப்புன்னு நான் சொல்லுவேன். 5ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ மறைந்திருப்பார்களே ஆனால் அந்த ஜாதகர் நல்ல பலம் பெறுவார், ஸ்ட்ராங்காக இருப்பான்னு அர்த்தம் தொழிலில். அல்லது சனிக்கு 10 சிறப்பான முறையில் இருந்தாலும் அதுவும் ஜாதக அமைப்பு, தொழில் அமைப்பு அல்லது வேலை வாய்ப்பு, உத்தியோகம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி இப்போ 8ல் இருக்கார். சனிக்கு 10வது வீடு அப்படின்னு சொன்னால் சுக்கிரன். அப்போ 10ஆம் அதிபதி 10லே அமைந்திருப்பது, பலம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு. அப்போது தொழில் வளம் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை 10வது பார்வை தொழிலுக்கான பார்வையாக அமைகிறது. அந்த 10ஆம் பார்வை படக்கூடிய விருச்சகத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த மாதம் முழுவதும் பார்க்கிறார். அப்போ பொதுவாக கடகராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும், எனி ஜாப், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், உள்நாடு வெளிநாடு, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழிலில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் குறையும். உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய யுத்தங்கள், போர், அந்த யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுருக்கீங்க, அந்த தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு அவ்வளோ யுத்தம் பாடுபட வேண்டியதாக உள்ளது. இப்படி மாறுபட்ட பிரச்சனைகளால் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் அந்த தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடுகிறார்கள். நிறைய கடகராசி அன்பர்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. உண்மையை சொல்லணும்னா அதுதான், ரொம்ப பாடுபட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சு அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு வருமானம் வருவது இல்லை. அப்போ வருமானம்ங்கிற விஷயத்தில் பாடுபடக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய, சிரமப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய எனதருமை, கடன் சுமைகளாலும் கஷ்டப்படக்கூடிய எனதருமை கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முதல் ஓரளவு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்காலமாக உங்களுக்கு அமையும். வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது கடகராசி என்பர்கள். இப்போ உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது. அப்போ எந்த தொழில் பண்ணாலும் கடகராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா வருமானம் குறைவு. அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், சின்ன சின்ன விபத்துக்கள் நடந்து கொண்டே இருப்பது, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் போய்கிட்டே இருக்கிறது, வீண் விரயங்கள் ஆகிறது, இதில் ஒரு சில இடங்களில் திருடு போகிறது, வண்டி வாகனங்கள் அல்லது சொத்து பத்துக்கள் அல்லது நகைகள், பணங்காசுகள், தெஃப்ட், இது எல்லாமே சனி பகவானால் வரக்கூடிய பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் கடகராசி என்பர்களே, உங்களுக்கு தெரியாது மறைமுகமான பிரச்சனைகள் உள்ளது. இது யாரும் இன்னைக்கு தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சு ஏற்றிக்கிறவங்க புத்திசாலி, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அலட்சியமாக நினைக்கிறவன் திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த சிரமங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே, இந்த மாதம் முதல் அதெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதெல்லாம் உங்களை காப்பாற்றணும். உங்களை காப்பாற்றணும்னு சொன்னால் அன்னை வாராகி தான் மனசு வைக்கணும். அன்னை வாராகி மனது வைத்தால் மட்டுமே உங்களை காப்பாற்ற முடியும். எனதருமை கடகராசி நேயர்கள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனதருமை
கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். ஏதேனும் தொடர்ந்து நோய் நொடிகள், ஆரோக்கிய குறைவுகள், தொடர்ந்து உடம்புக்கு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க சாமி. ஆயுள் பாவம் நல்லபடியாக இருக்கும். மன பயம் வேண்டாம் கடகராசி என்பர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் எத்தனையோ தம்பதிகள் அற்புதமான குழந்தைங்க, கணவன் மனைவி, குழந்தை பாக்கியம். கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம்தான் பேசும். அது ஒருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. ஆகவே திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனாலுமே கூட கடகராசி என்பர்களே, உங்களுக்கான தேவை என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், அது நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்குங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.